என்னோட ஃபைண்டிங் என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னா, எக்ஸாம் வந்து அதுக்கு முந்தின நாளோ அன்னைக்கு காலையிலயோ இருக்கிற மனநிலையை ஒட்டி கொடுத்தா சரி வரும்னு சொல்லிட்டு இந்த ரெமெடிஸை வந்து போட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கான மலர்கள்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். கடந்த நான் 3 ஆண்டுகள்ல நிறைய பேர் எனக்கு நேரடியா தொடர்பு கொண்டு சொன்னவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் சொல்லியிருப்பாங்க. பாஸே பண்ணாத பையன், ஹாஃப் இயர்லிலாம் பாஸ் பண்ணாத பையன் 400 மார்க் எடுத்தது. இது வரைக்குமே அந்த மார்க் எடுக்காதவங்க ஒரு ரேஞ்சே தொட்டிருக்க மாட்டாங்க. அந்த அந்த ரேஞ்சுக்கு தொட்டவங்க, ஃபெயில் ஆக இருந்தவங்க பாஸ் பண்ணது. ரீசெண்டா ஒரு வெட்டினரி டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் இருந்தார். என்னோட பையனுக்கு என் பொண்ணுக்கும் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள மனநிலையை ஒட்டி ரெமெடி கொடுத்தேன். சிபிஎஸ்சில ஒருத்தர் எடுத்தது 487, இன்னொன்னு 483. இந்த மாதிரி நம்ம கூட க்ளோஸா வாட்ச் பண்ணி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவங்களா ரெமெடி கொடுத்து பல பேர் ரிசல்ட் எடுத்திருக்காங்க தன்னோட குழந்தைக்கு. பசங்களுக்கு ஒரு மனநிலை உருவாயிருக்கு, ஒரு சப்ஜெக்ட் பத்தி மனநிலை உருவாயிருக்கு, அவங்க உழைச்சிருக்கிறாங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க ஒரு மனநிலை இருக்கிறாங்க, அப்பா அம்மா உறவினர்கள், இவங்களுக்கு ஒரு மனநிலை தோன்றிருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த பையனுக்கு ரெமெடி கொடுத்து வந்த ரிசல்ட். ரெமெடி கொடுத்தா மார்க் அதிகமாகும்லாம் கிடையாது. அன்னைக்கு இருக்கிற மனநிலையை ஒட்டி ரெமெடி கொடுக்கும் போது அவங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் வருது.